ஃப்ரிட்ஜில் வைக்காம காய்கறிகளின் சத்து, சுவை, மருத்துவ குணங்கள் மாறாமல் பயன்படுத்துகின்ற ஐடியா வரிசையில் இன்னைக்கு சேப்பங்கிழங்கு. இந்த சேப்பங்கிழங்கு மே 12ஆம் தேதி அன்னைக்கு கவர் பண்ணி வச்சதுங்க. இன்றைக்கு மே 22, 10 நாள் ஆகுது. கொஞ்சம் கூட அழுகலை, முளைக்கலை. அதற்கு காரணம் இதை பாருங்க. இந்த கவரின் 2 மூலைகளிலும் ஒரு விரல் நுழையக்கூடிய அளவுக்கு கட் பண்ணி விட்டுட்டேன். எதுக்கு அப்படின்னா, உள்ளே இருக்கிற மாய்ஸ்சரைஸ்லாம், அதாவது கொஞ்சம் நஞ்சம் மாய்ஸ்சரைஸ்லாம் வெளியில் போயிடணும். அப்போ தான் அது அழுகாமல் இருக்கும். அப்படியே ஓப்பனாக வச்சோம் அப்படின்னா அந்த கிழங்கு காஞ்சி வீணாக போயிடும். அதுக்கு தான் இந்த ஐடியா. 10 நாள் கழிச்சும் வாங்கினப்போ எப்படி ஃப்ரெஷ்ஷாக இருந்ததோ அதே ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க. இதில் பாதி தான் சமைக்க போகிறேன். மீதி எடுத்து வைக்கும்போது வேறு ட்ரை கவரை கட் பண்ணி அதில் போட்டு வைக்கணுங்க. இதிலே போட்டு வச்சா அழுகி போயிடும். உள்ள கிழங்கு ஒருவேளை கெட்டு போயிருக்குமா அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். இதை பாருங்கள், எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள். இந்த டிப் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துருங்க ஃப்ரெண்ட்ஸ்.